வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஹியூமன் லைஃப் டேட்டா அனாலிசிஸ். ஒவ்வொரு மனிதர்களுமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர்களுடைய மனம் என்ற அறிவின் தொகுப்பில் டேட்டா என்ற தரவுகளாக பதிவாகி கொண்டே இருக்கும். இந்த தரவுகள் என்று சொல்லக்கூடிய டேட்டா அடிப்படையில் அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய முடிவு அல்லது கடந்த காலத்தை பற்றிய நினைவு அல்லது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை சார்ந்த நினைவு, அழுத்தம், நெருக்கடி இதில் இருப்பார்கள். அப்போ எதிர்காலத்தை சமாளிக்க விதமும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வும் இணைந்துதான் நிகழ்கால நடப்புகளை உருவாக்குகிறது. எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற உளவியல் கோட்பாட்டின்படி ஒரு தனி மனிதனுடைய நடத்தை, உணர்ச்சி, செயல்பாடு, குடும்ப இணைப்பு, சமூக ரீதியான தொடர்புகள், அலுவலக ரீதியான தொடர்புகள், வாழ்வியல் ரீதியான பல்வேறு அணுகுமுறைகள், இவை அனைத்துமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட டேட்டா என்கின்ற தரவு நிகழ்வு அடிப்படையில்தான் அவைகள் முடிவெடுக்கப்படுகிறது. ஸோ எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவருடைய மனப்பதிவுசார் அந்த டேட்டாக்களை ஆய்வு செய்து நிகழ்காலத்தில் அவர்களை வெற்றியாளராக மாற்றுகிறோம். அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே பல்வேறு விதமான தரவுகளை கொண்டு, அது குடும்ப தரவுகள், அதாவது ஃபேமிலி டேட்டா, ஃப்ரெண்ட்ஷிப் டேட்டா, சோஷியல் டேட்டா, அப்புறம் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த பிலீஃப் டேட்டா, இப்படிலாம் அந்த டேட்டாக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ட்ராப் மாதிரி. ட்ராப்னா ஒரு விதமான அறை. அந்த அந்த அறையில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த அறையில் அந்த அறைக்குள்ளே சிக்கிக்கிட்டு அதை பற்றி மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, அந்த அறையை வெளியே வாங்கன்னு சொல்ல தெரியாது, வெளியில் வாங்கினாலும் அவங்க வர தெரியாது. அப்போ அவங்களோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னி பண்ணி தான் அவங்களுடைய அறிவு பாதைன்னு சொல்கிறோம். கே பேத் அறிவு பாதையை நாங்கள் கண்டறிந்து வெளியில் இழுத்துட்டு வரோம். அப்படி இழுத்துட்டு வரையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளி உலகத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறோம்னா, வார்த்தை வேறு. வார்த்தை எல்லாமே சொல்லலாம். குழந்தைகள் எனக்கு எல்லாமே பேச தெரியுதுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி பேசுறது வேற. ஒருத்தர் வாழ்க்கையில் கண்டறிந்து அதே வார்த்தைகளை பேசுறது வேற. குழந்தைங்க பேசுகிற வார்த்தையை அறிவுன்னு எடுத்துக்கூடாது, அது வார்த்தைகள் தான். அதே மாதிரி அதிகமான மனிதர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வார்த்தைகளாக தான் தெரியும் மற்றவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியும். வார்த்தையை உருவாக்குறது, வார்த்தையை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு பல்வேறு டேட்டாக்கள் அடிப்படையில் தான் வரும். அப்போ அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வார்த்தையை எடுக்க முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களுடைய டேட்டாவுக்குள்ளே போக முடியும். போய் தான் அது எங்கே போய் சிக்கி இருக்குது, எங்கே செயல் முடக்கம், நினைவு முடக்கம் இது நடக்குதுன்னு கண்டுபிடித்து அதை மாற்றணும். அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வர்றதுலேயே அவருக்கு நிறைய டேட்டாவை நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டோம், அவருக்குள்ளேயும் அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னென்னா, நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற லெவலுக்கு வந்துட்டார். மேற்கொண்டு அவர் எங்கே போய் சிக்கியிருக்காருன்னா, தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதாவது மீண்டெடுத்து அதை நம்முடைய போட்டி உலகத்துக்கு மாற்றுங்கிற விஷயம் அவருக்கு தெரியல. அதை அவருடைய அறிவில் தான் சிந்திக்கிறாரே தவிர அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சிந்திக்க தெரியல. அதனால தான் நாங்கள் கார்பரேட் இன்டெலிஜென்சின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி மனசை தெரிஞ்சுக்கிறவங்க பிள்ளைகளில் பேசினா அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க, இது ஏதாவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் லேர்னிங் இன்டெலிஜென்சி. ஒரு மனிதனுக்கு படிப்பழுத்தம் இருக்கும், படிப்பு சார்ந்த அழுத்தம். நாங்கள் மன அழுத்தங்கிற வார்த்தையை சொல்கிறதில்ல, வாழ்க்கை அழுத்தம் தான் சொல்கிறோம். வாழ்க்கை 4 வகையில் அழுத்தத்தை இருக்கிறோம். ஒன்று கல்வி சார்ந்த அழுத்தம், இன்னொன்று பொருளாதார சார்ந்த அழுத்தம், இன்னொன்று குடும்பவியல் உளவியல் சார்ந்த அழுத்தம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமூக அழுத்தம். இந்த சமூக அழுத்தம் குழந்தைகளுக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட்டு தன் கூட படிக்கிறவங்க, நீ இவ்வளோ மார்க் எடுத்துகிட்ட உனக்கு அறிவில்லைன்னு சொன்னாலோ, அல்லது இவ்வளோலாம் மார்க் எடுத்துக்கிட்ட உனக்கு தான் அறிவுன்னு சொன்னாலோ, இது ரெண்டுமே தாங்கிக்க முடியாது. இப்போ என்னென்னா, இவர்களை பொறுத்தவரை அவர்களோடு பயணித்து தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். கணவன் மனைவி பிரச்சனைக்கே நாங்கள் ஃபேமிலி இன்டெலிஜென்சின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி மேரேஜ் இன்டெலிஜென்சின்னு வச்சுருக்கோம். அவங்களுடைய அறிவு வேறு, நுண்ணறிவு வேறு. அந்த நுண்ணறிவுங்கிறது
மைக்ரோ நர்வ்ஸ் மாதிரி, மைக்ரோ வெயின் மாதிரி. அந்த மைக்ரோ வெயினில் தான் எல்லாமே ஓடும். அப்போ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய இவ்வளவு தூரம் வந்து அவங்க கூட வாழ்கிறோம். அதாவது எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரிப்படி நாங்கள் ஒவ்வொருத்தர் கூட வாழ்கிறோம். அந்த வாழ்தலுக்கு தான் வந்து டெய்லி எங்களுடைய கனெக்டிவிட்டியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே வர சொல்கிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணோம்னா சரியாயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 சிட்டிங்கு நீங்கள் வர மாதிரி வந்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் போயிட்டு அவங்கள ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அப்போ அவங்க வந்து அதோடு போயிடுவாங்க. மெயினாக வந்து நமக்கு சிலருக்கு வந்து தனிமையாக வாழக்கூடிய தன்மையை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி வந்து அலுவலகங்களே வந்து கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எம்என்சியாக இருக்கட்டும், அவங்களால வந்து தனியாக போய் வேலை செய்ய முடியுதே தவிர தனியாக யார்கிட்டும் பேச முடியாது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. அது சோஷியல் வித்ட்ராவல்னு சொல்கிறோம். இன்னொரு வகையில் வந்து இது சோஷியல் ஐசோலேஷன் சொல்கிறோம். சமூகம் சார்ந்த தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். தனிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா அவர்களோடு போட்டியிட முடியாது, போட்டியிட தெரியாது. போட்டியில் ஃபெயிலியர் ஆகிட்டா நமக்கு அவமானம் சொல்லி தன்னைத்தானே முடக்கிக்கிறது. அந்த பிரச்சனையோடு ட்ராவல் பண்ணி அதோடு இணைந்து அந்த பிரச்சனைக்கு பேர் சொல்ல மாத்திரம் தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப லெவல்லே வந்து அவங்க மாமியாராக இருக்கிறப்ப எப்போ மாமியாராக ப்ரொமோட் ஆகிறாங்களோ, அதாவது மருமகள் வந்துட்டாலோ மற்றவங்க யாரும் வந்துட்டாலோ இவங்க வந்து அட்மினாக மாறிக்கிறாங்க இல்லையா? அப்போ தனக்கு கீழே ஒருத்தர் வரையில் வந்து அட்மினாக மாறிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே போய் அவங்களோட இணைத்து வாழ தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து அவங்க இன்னும் சொல்ல போனால் வாழ்வியலுக்கே அவங்க வரல. அவங்க இன்னும் அவங்களோட கான்செப்ட் படி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து அவர்களுடைய நம்பிக்கையை வந்து சிதைக்காமல் அவர்களோடு பயணிக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அவங்க வந்து எந்த எண்ணத்தில் இருக்காங்களோ அந்த எண்ணத்தை சிதைக்காமல் அதோடு இணைந்து தான் அவர்களை மாற்ற முடியும். அதாவது பஸ்ஸு ஏறி தான் ஸ்டேரிங்கை பிடிச்சி மாற்றுற மாதிரி. அப்போ பஸ் ஏறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும். ஸ்டேரிங் பக்கத்தில் அவங்க விட மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் போகணும். என்னுடைய நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடிட்டரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. எங்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சொல்லி நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மேடத்திட்ட வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் அவங்கள போகல. அந்த அம்மா யார்கிட்டுமே பேசுறது இல்லையா? வயசு எவ்வளோமா இருக்கும்? 85 வயசு இருக்குது. எந்த நட்பும் கிடையாது, யார்கிட்டும் பேசுறது கிடையாது, யார்கிட்ட பேசவே பேசாது. ஒரு மேடத்திட்ட வந்து கொஞ்சம் 4 மகன் 3 மகள் பேரன் பேத்தி அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கவங்க அப்புறம் அவர் சொன்னோன்னே அப்புறம் மேடம் தான் டைரெக்டாக விசிட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்கே போய் எந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா சாகருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேடத்திட்ட பேசிட்டு நீ என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் ஜீரியாட்டிக்னு வச்சுருக்கோம், ஜி கேர்னு சொல்லி வச்சுருக்கோம். உங்களுக்கு அனுப்பிச்சு சொல்கிறேன். ஜீரியாட்டிக் கேர் முதியோர் உளவியல்னு சொல்லிட்டு. முதியோர்கள் பெரும்பாலும் வந்து பழைய உலகத்தில் வாழ்வாங்க, புதிய உலகத்துக்கு வர தெரியாது. ஆனால் அந்த புதிய உலகத்தில் வந்து அவங்களுடைய கணிப்பு வந்து பழைய உலகத்தின் அடிப்படையிலேயே புதிய உலகத்தை பார்ப்பாங்க. அப்போ என்ன செய்கிறோம்னா நாங்கள் அவங்க கூட வாழ்கிறோம். அது ஜி கேர் ஜீரியாட்டிக் கேர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முதியோர் உளவியல்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மோஸ்ட் டாபிக் அதான். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்காதீர்கள், மனம் கொடுங்கன்னு ஓட்டிருப்போம். நீங்கள் பணத்தை செலவழிக்காதீர்கள், மனத்தை செலவழிங்கள் எங்களுடன் ஓட்டிருப்போம். பிறந்ததிலிருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே வந்து பல்வேறு தகவல்கள், அனுபவங்கள் அல்லது பாதிப்புகள் அல்லது அவர்களால் அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் அடிப்படையிலேயே தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, எதிர்கால நடத்தையை, எதிர்கால மனித தொடர்பை இவர்கள் அறியாமையே வடிவமைத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அது திருமணம் சார்ந்த வாழ்க்கை பந்தமாக இருக்கலாம், அல்லது திருமணத்துக்கு பின் கணவன் மனைவி சார்ந்த பந்தங்களாக இருக்கலாம், குழந்தைகளுடைய உறவுகளாக இருக்கலாம், மாமியார் மாமனார் அப்பா அம்மா, இப்படி பல்வேறு உறவு நிலைகளில் அவர்கள் உலகத்தை பார்த்த விதம் வேறு, இந்த உலகத்தில் இப்போது நடக்கூடிய நடப்பு இயல்பு என்பது வேறு. இந்த 2 இயல்புகளுக்கும் இடையே போராட்டம்தான் மனக்கஷ்டமாகவும் சண்டையாகவும் வெறுப்பாகவும் பிரிவாகவும் மாறிவிடுகிறது. அப்போ அவர்களுக்கு நாங்கள் நேரடியாக இந்த கவுன்சிலிங் சொல்லக்கூடிய பழைய காலத்து மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணது கிடையாது. அவர்களுடைய பாதிப்புக்கான மூல காரணம், அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரவுக்கு முடியாதற்கான பல்வேறு காரணங்கள், இவற்றை கண்டறிந்து அவர்களோடு பயணித்து தான் அவர்களுடைய வாழ்க்கை தன்மையை, வாழ்க்கை பற்றிய கருத்தோட்டத்தை
வாழ்க்கையோடு அவர்கள் இணைந்து செயல்படும் முரண்பாடான நிலைகள் அல்லது இயல்பாக செயல்படாததுக்கான பல்வேறு நிலைகளை கண்டறிந்து அவர்களோடு பயணித்து மைண்ட் பார்ட்னர்ஷிப் என்ற ப்ரோக்ராம் மூலமாக தான் மாற்றுகிறோம். அப்புறம் நாங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, யாருக்குமே கவுன்சிலிங் பண்ணுறது கிடையாது. அவர்களுடைய அறிவுப்பாதை, செயல்பாதை, நடத்தி பாதை, உணர்ச்சி பாதை, இப்படி பல்வேறு அவர்களுடைய இயல்புகளை கண்டறிந்து அவர்களோடு பயணித்து அவர்களுக்கு தேவையான உளவியல் சமூக சூழலை கையாளும் திறனை அவர்கள் மூலமாக உருவாக்கி அதை குணப்படுத்துகிறோம், அவர்களை மனப்படுத்துகிறோம், அவர்களை மகிழ்ச்சியுடையதாக மாற்றுகிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை சிக்கல் தீரும் பொழுது இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், உடல் சார்ந்த பல்வேறு நோய்களாக இருக்கட்டும். உடல் நோய்ங்கிறது வைரஸினால் வரக்கூடிய நோய்கள் என்பது வேறு, வாழ்க்கையினால் வரக்கூடிய நோய்கள் என்பது வேறு. இவற்றை மாற்றி அமைக்கும் பொழுது அவர்களும் நிச்சயமாக நல்ல இயல்பான சுமூக மனநிலையில் குடும்பத்தினரோடு அவர்களும் வாழ முடியும், அவர்களாலும் மற்றவர்களும் வாழ முடியும். இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனோட ஸ்பெஷாலிட்டியாக உள்ளது. நீங்கள் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு நேரடி நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த உளவியல் சார்ந்த இந்த ஒரு சிறு நிகழ்வை ஏற்படுத்திய அனைவர்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக உளவியல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.